மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் பிஜேபி அரசு இதை மாற்ற வேண்டிய அவசியம் என்னது எங்களுடைய கேள்வி. இந்த மசோதாவை மாற்றுறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மசோதா மூலம் நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா 100 நாட்களுக்கு வேலை கொடுப்போம்ன்றது இருந்ததை 125 நாள் வேலை கொடுப்போம் சொல்றீங்க. இதற்கு முன்பு மாநில அரசு 10% நிதி ஒதுக்கீடு கொடுத்தா ஒன்றிய அரசு 90% நிதி ஒதுக்கீடு கொடுத்தத இப்ப 60-40 மாத்திரன்னு சொல்றீங்க. மத்திய அரசு 60, மாநில அரசு 40ன்றீங்க. நான் கேட்கிறேன், வருஷத்துல 60 நாள் வேலையை கொடுக்க முடியாதுன்ற ஒரு திட்டத்தையும் சொல்றீங்க. இந்த வேலை உறுதி வாய்ப்புன்றது எங்களுடைய குழு தலைவர் மாண்புமிகு கனிமொழி மேடம் சொல்லும்போது அழகா சொன்னாங்க. இந்த வேலைன்றது ஏழைகளுக்கு வருடம் முழுவதும் 100 நாட்களுக்கு மேலாக வேலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் உறுதியான திட்டம், மகாத்மா காந்தியின் திட்டம் 100 நாள் வேலை. ஆனா அந்த திட்டத்தையே நீங்க முடக்கிற நோக்கத்துல பிஜேபி அரசு பாடுபட்டு இருக்கு. 2006 காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தை பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்து 11 வருஷத்துல காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை பெயர் மாற்றி அந்த திட்டத்தை சீருழைப்பு செய்வதுதான் பிஜேபியுடைய திட்டம். எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த நோக்கத்துல இந்த திட்டத்தை நீங்க பேரை மாத்தி நாங்க சில திட்டங்களை கொண்டு வரும் சொல்றீங்க. உண்மையிலேயே மகாத்மா காந்தி திட்டத்துல நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா வருடந்தோறும் நிதியை சரியா கொடுத்திருக்கணும். நீங்க கொடுக்க தவறிட்டீங்க. தவறதின் நோக்கம் இந்த திட்டத்தை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிஜேபி அரசு செய்தது. உதாரணத்துக்கு சொல்றேன், 2021-22 நீங்க கொடுத்த தொகை 98,468 கோடி. 2022-23 நீங்கள் கொடுத்த தொகை 73,000 கோடி மட்டுமே. 23-24 நீங்க கொடுத்த தொகை 60,000 கோடி மட்டுமே. வித்தியாசத்தை பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் ஒதுக்கிய தொகை சீராக இல்லை. இந்த திட்டத்தை முடக்க வேண்டும் என்ற நேரத்தில் பிஜேபி அரசு செய்த சதி என்பதுதான் என்னுடைய வாதமாக வைக்கின்றேன். 100 நாள் வேலைன்றது நாங்கெல்லாம் கிராமத்திலிருந்து வந்தவங்க. நீங்க பாராளுமன்றத்தில் இன்னைக்கு குளிர் அறையில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 100 நாள் வேலையில பாவ ஏழை தொழிலாளிகள் வேலை இல்லாம சிரமப்பட்டு இருக்கிறத மனசுல வச்சு காங்கிரஸ் ஆட்சி மகாத்மா காந்தி பேரில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 100 நாள் வேலை உறுதியா கொடுத்தோம். ஆனா அந்த திட்டத்தை முடக்குவதன் நோக்கமாக நீங்க பேரை மாற்றி எத்தனையோ இதை திட்டத்தை மாற்றி இது பண்றீங்க. கொரோனா காலத்துல இந்த திட்டம் தான் பல கோடிக்கணக்கான மக்களை உயிர் வாழ செஞ்சு 11 கோடி மக்களின் வாழ்வாதாரமா இந்த 100 நாள் வேலை திட்டம் இந்தியா முழுக்க செயல்பட்டுச்சு. கொரோனா காலகட்டத்தில் அதை மறந்துடக்கூடாது. இடையில பிஜேபி அரசு 2 திட்டத்தை என்னமோ சொன்னீங்க, பண மதிப்பிழப்பு செய்யறீங்க, கருப்பு பணம் மீட்புன்றீங்க. நான் கேட்கிறேன், பணத்தை 1000 ரூபாய் நோட்டை செல்லாதுன்றீங்க. பேங்க்ல போய் எல்லா பணத்தையும் மாத்தணும். எவ்வளவு கருப்பு பணம் வந்துச்சு இதுவரைக்கும் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு சொல்லிச்சா? பதிலே இல்லை. ஆனா சுவிஸ் வங்கியில் இருக்கிற பணத்தை நாங்க எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த கருப்பு பணத்தை எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுப்போம் பிஜேபி அரசாங்கம் தேர்தல் அறிக்கையில் சொல்லிச்சு. ஆட்சிக்கு வந்து 11 வருஷம் ஆச்சு. ஆண்டுக்கு 2 கோடி மக்களுக்கு வேலை கொடுப்போம் சொன்னீங்க. சுவிஸ் வங்கியில பணத்தை எடுத்து 15 லட்சம் ரூபாய் மக்களுக்கு வங்கி கணக்கில் போடுவோம். இது வரைக்கும் கொடுத்த பாடு இல்ல, ரிசல்ட்டும் இல்ல. ஏற்கனவே மோடி அரசு எங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகத்தை நான் பட்டியலிடுறேன். ஜிஎஸ்டி மூலமா தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை கொடுக்கல, கல்வி நிதியை கொடுக்கல, பேரிடர் நிதியை கொடுக்கல, வளர்ச்சி நிதியை கொடுக்கல. மகாத்மா காந்தி தேசிய வேலை திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய 4000 கோடி நிதியை இன்னும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. நான் சொல்றேன், தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. வணக்கம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், ஒரே நிமிஷம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்தி தரப்படும், 400 ரூபாய் கூலி உயர்வு கிடைக்கும் என்ற செய்தியை சொன்னார். இந்தியா கூட்டணி வரவில்லை. ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தங்க விலை காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வெறும் 20,000 ரூபாய் பவுன், இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய். டீசல் விலையை குறைக்கல, பெட்ரோல் விலையை குறைக்கல. ஆனால்
காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டத்தை முடக்குவதன் மூலமாக ஒன்றிய அரசு பாராபட்சமாக செய்கிற இந்த மசோதாவை திமுக வன்மையாக எதிர்க்கிறேன்.